ஓகே, இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து லேப்டாப் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ லேப்டாப்லாம் வாங்கிட்டாங்க. இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பார்த்தா கவர்மெண்ட் சைடு லேப்டாப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த டைம் நமக்கு வந்து ஹெச்பி, டெல், அதுக்கப்புறம் ஏசர் 3 பிராண்ட்லேருந்து வந்து இப்போ லேப்டாப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரீசெண்டாக A2D சேனலில் போட்டிருந்த வீடியோ வந்து பார்த்துருந்தேன், எந்த லேப்டாப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போது ஹெச்பி லேப்டாப் வந்து இப்போ டிசைன் வைஸ் நல்லா இருந்தாலும் உள்ள நமக்கு வந்து சூப்பராக வந்து பார்த்தா கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னும் இந்த கவர்மெண்ட் லேப்டாப் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்க்கு என்ன முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டோம். அதில் வந்து 10 முக்கியமான சாஃப்ட்வேர் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10 சாஃப்ட்வேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற எல்லா சாஃப்ட்வேருக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் லுக். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நமக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் உங்ககிட்ட வந்து பார்த்தா இருக்கணும். அந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த குயிக் லுக் சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் வந்து பார்த்து இமேஜ் வச்சிருப்போம், வீடியோஸ் வச்சிருப்போம், அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப் ஃபைல்ஸு, தென் PDF ஃபைல்ஸ் தான் வச்சிருப்போம். இந்த ஃபைல் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து குயிக் ப்ரிவியூ வந்து பார்த்துக்க முடியும். ஒன்ஸ் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் எந்த ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி ஸ்பேஸ் பார் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபைல் உங்களுக்கு வந்து பார்த்து வியூ ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு PDF ஃபைல் வந்து வியூ பண்ணி காட்டுறோம் வந்து பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோஷாப் ஃபைல் வந்து இருக்கு. ஸோ ஃபோட்டோஷாப் ஃபைல் வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி பார்க்க தேவையில்லை. அதை கிளிக் பண்ணி ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணாலே மட்டும் போதும். அது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு குயிக் ப்ரிவியூ வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம லேப்டாப்புக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து குயிக்காக பார்க்குறது குயிக் லுக் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா. ஸோ கேன்வா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைனிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி லேப்டாப் இல்லாத டைமில் நீங்கள் வந்து மொபைல் வந்து அந்த கேன்வா யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த கேன்வா மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கும் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேன்வா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் யூஸ் பண்ணாமல் நம்ம மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. அங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது கேன்வா இன்னும் நம்ம சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கேன்வா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஒரு ஃபுல் பிகினர் கைடு வந்து பார்த்தா போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கேன்வா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் உங்களுக்கு யாருக்காவது கேன்வா அஃபிஷியல் ப்ரோ வெர்ஷன் கம்மி பிரைஸில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த கேன்வா சாஃப்ட்வேர் நம்ம ப்ரௌசரில் யூஸ் பண்ணாமல் ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னு இன்னும் கூட சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கேன்வா ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஃபோல்டர் லாக் 10. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளோட பர்சனல் ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தா சேஃபாக வச்சுக்க முடியும். பட் இந்த சாஃப்ட்வேர் நம்ம பெய்டு வெர்ஷன் தான். பட் ஃப்ரீயில் நமக்கு வந்து 1 GBக்கான ஸ்டோரேஜ் மட்டும் தான் வந்து பார்த்தா கிடைக்கும். இப்போ எப்படி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லாகின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். இங்கே நீங்கள் லாகின் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் எதுவுமே வந்து கிடைக்காது. அதனால் வந்து பாஸ்வேர்டு எப்பவுமே மறக்கவே கூடாது. ஒன்ஸ் நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு செக்யூரான டிரைவ் நமக்கு வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். அந்த டிரைவில் நம்ம பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம வேணுன்ற ஃபைல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிரைவுக்குள்ளே சேஃபாக நமக்கு வந்து பார்த்தா இருக்கும். ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் இங்கே உள்ள நமக்கு வந்து டீக்ரிப்ட்னு இருக்கும். இந்த டீக்ரிப்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா திரும்பி நமக்கு வந்து ஃபோல்டர் லாக் வந்து ஆட்டோமேட்டிக் ஹைட் ஆயிரும். அந்த டிரைவ் உங்களுக்கு வந்து பார்த்தா காட்டாது. இந்த மாதிரி நம்ம பர்சனல் ஃபைல்ஸ் ரொம்ப சேஃபாக வந்து வச்சுக்க முடியும். அதுக்கு வேணும் இந்த ஃபோல்டர் லாக் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லோக்கல் சென்ட். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மொபைல் இருக்க சாஃப்ட்வேர்லாம் வந்து பிசிக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். பிசிலேருந்து மேக்லேருந்து ஐஃபோன் அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா டவுன்லோட் லிங்க் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தா பிசி அண்ட் மொபைல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நமக்கு ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தா அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டுமே நம்ம சேம் வைஃபை நெட்ஒர்க்கில் வந்து இருக்கணும். மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அதை வந்து பிசியில் வந்து பார்த்தா கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சென்ட் பண்ணுறதுக்கு எந்த ஃபைல் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கிங்க. இங்கே பிசியில் வந்து ரிசீவ் ஆப்ஷன் கொடுத்து ஆன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு அந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடும். தென் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃபைல் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். இந்த லோக்கல் சென்ட் நமக்கு வந்து விண்டோஸ், மேக், ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் எல்லாத்துக்குமே சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டைப்பிங் மாஸ்டர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம டைப்பிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது நிறையா நம்ம கேம்ஸு அதுக்கப்புறம் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ எக்ஸாம் ஸ்டடிங், டைப் மீட்டர், கஸ்டம் ரிவ்யூ, டைப்பிங் டெஸ்ட்டு, கேம்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம் கேம் செலக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த பபுள்ஸ் கேம் வந்து பாருங்கள், நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதாவது நம்ம கீழே ஒரு பபுள் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வந்து போகும். அது போக விடாமல் நம்ம பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பபுள் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கும். இந்த மாதிரி நம்ம கேம் ப்ளே பண்ணுறது மூலமாக கூட இந்த கீபோர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்க முடியும். இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேம் வந்து இருக்குது. ஒவ்வொரு கேமும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். இந்த கேம் வந்து பாருங்கள், நம்ம ஏபிசிடி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறோம் அப்படின்றத வந்து கற்றுக்க முடியும். தென் அதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட்டு வந்துருக்கும். அதில் நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தணும் ஸ்டடிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து இருக்குது. அதாவது நம்ம விரலை வந்து எந்த பட்டன் வந்து வச்சா நம்ம ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட் டைப் பண்ணும் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வந்து இருக்கும், லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டைப்பிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டைப்பிங் மாஸ்டர் நல்ல ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் FDM. FDM அப்படின்னா ஃப்ரீ
டவுன்லோட் மேனேஜர். நம்ம குரோமில் பிரேவ் ப்ரௌசரில் வந்து ஏதாவது ஃபைல் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அது ப்ரௌசரில் தான் ஃபைல் டவுன்லோட் ஆகும். இப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ரௌசர் டவுன்லோட் ஆகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் இருக்குது. இதில் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது இன்னும் கூட ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். தென் டவுன்லோட் மேனேஜரில் ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போது ஃபைல்ஸ் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக வந்து இருக்கும். இங்கே டவுன்லோட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐடிஎம் தான் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். பட் நமக்கு ஐடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன். பட் இந்த எஃப்டிஎம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன். நம்ம ஃப்ரீயாகவே நம்ம ஃபைலில் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த எஃப்டிஎம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருங்க. இந்த எஃப்டிஎம்க்கு இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குது, இதை மறக்காம ஆட் பண்ணும். அப்போ தான் க்ரோமில் டேரெக்டாக ஒர்க் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் க்ரோமில் டவுன்லோட் பண்ணுற எல்லா ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எஃப்டிஎம்ல டவுன்லோட் ஆகும். இப்படி டவுன்லோட் ஆகும்போது ஃபைல்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் டவுன்லோட் ஆகும், சேஃபாகவும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுவீங்க அப்படின்னா எஃப்டிஎம் வந்து மறக்காம ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் விண்டர் ஸ்டாட்ஸ். நம்ம பீஸ் நிறைய ஸ்டோரேஜ் வந்து இருக்கும். அந்த ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஃபைல் எவ்வளோ இருக்குது, ஆடியோ ஃபைல் எவ்வளோ இருக்குது, மற்ற இமேஜ் ஃபைல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்க முடியும். கால்குலேட் பண்ணிட்டு தேவையில்லாத டெலிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எல்லா டிரைவர் ஸ்கேன் பண்ணுமா இல்லை இண்டிவிஜுவல் டிரைவர் ஸ்கேன் பண்ணுமா அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேணும்னு டிரைவர் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கேனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் MP4 ஃபைல் எவ்வளோ இருக்குது, JPEG ஃபைல் எவ்வளோ இருக்குது, விண்டர் ஃபைல் எவ்வளோ இருக்குன்னு காட்டுது. ஸோ என்னோடதுல வந்து பார்த்தீங்கன்னா MP4 ஃபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் நம்ம வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடும் நம்ம என்னென்ன ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வேணுன்றதை வச்சுக்கலாம், வேணாம் டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம டிரைவர் என்னென்ன ஃபைல் இருக்குது, அது எவ்வளோ GB பிடிச்சிருக்குன்னு பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் தேவையில்லாத ஃபைல்ஸ் ஈஸியாக டெலிட் பண்ணிக்க முடியும். இதனால் நம்ம ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் Zoomit. ஸோ இந்த சாஃப்ட்வேர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஜூம் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு ஜூம் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு 1 நம்பர் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜூம் வந்து ஆகும். திரும்பி Ctrl+1 கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜூம் அவுட் வந்து ஆகும். தென் கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணி 2 பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இடத்த பர்டிகுலர் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணி 3 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 10 மினிட்ஸ்க்கான டைமர் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்போ டைமர் இன்ஸ்டன்ட்டாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா குயிக்காக வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு 4 பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் ஜூம் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஜூம்லேயே இருப்பீங்க, தென் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளேல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்த்துக்க முடியும் அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வேண்டி இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் சாஃப்ட்வேர் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேரியோ ரைஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டைம் லேப்டாப் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நைட் டைம் லேப்டாப் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக பிரைட்னஸ் வந்து கண்ணுக்கு அடிக்கும். அந்த மாதிரி டைம் நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். நமக்கு இங்கே விண்டோஸ் 11 டிஃபால்ட்டாக நைட் மோட் ஒன்று இருக்கும். அது ஆன் பண்ணாலே நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். பட் இந்த சாஃப்ட்வேர் நமக்கு இன்னும் நிறைய கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வார்ம் டோன் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். தென் கீழே நமக்கு வந்து நிறைய மோட்ஸ் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலமாக டிஃப்ரெண்ட் ஃபில்டர் வந்து பார்த்தா அப்ளை ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் நைட் டைம் லேப்டாப் யூஸ் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேர் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பவர் டாய்ஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நமக்கு வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம சாம்சங் டிவைஸில் வந்து குட் லாக் வந்து பார்த்துருப்போம். அந்த குட் லாக் வச்சு நம்ம சாம்சங் டிவைஸ் இன்னும் கூட கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி விண்டோஸில் வந்து பவர் டாய்ஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் இதை வச்சு இந்த விண்டோஸை வந்து இன்னும் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இது நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. நான் ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த பவர் டாய்ஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணி ஸ்பேஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சின்னதாக நமக்கு ஒரு சர்ச் பார் வந்து வந்துடும். இந்த சர்ச் நம்ம டேரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஒரு ஆப்பை வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஏதாவது நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கேருந்து டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ப்ரௌசர் டிஃபால்ட்டாக இருக்கோ அங்கே போய் சர்ச் ஆகும். இந்த மாதிரி சர்ச் யூஸ் பண்ணி ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் இது நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டார்க் மோட் லைட் மோட் ரொம்ப ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்குது. நீங்கள் விண்டோஸ் ஷிஃப்ட் கண்ட்ரோல் +D அழுத்தினீங்க அப்போ டார்க் மோட் ஆன் ஆகும். அதே மாதிரி விண்டோஸ் ஷிஃப்ட் கண்ட்ரோல் D கொடுத்தீங்க அப்போ டார்க் மோட் ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மாற்றி ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் PC அவேக் அப்படின்ற இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வந்து ஆஃபே ஆகாது. தென் அதுக்கப்புறம் ரீமேப் கீ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி பட்டனுக்கு வந்து வேறு ஃபங்க்ஷன் செட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் G பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கேப்ஸ் லாக் வந்து ஆன் ஆகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா G பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கேப்ஸ் லாக் வந்து ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பட்டனை வந்து மாற்றி செட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் ஃபைண்ட் மை மவுஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா மவுஸ் ஜஸ்ட் ஷேக் பண்ணீங்க அப்படின்னா அது மட்டும் உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து பவர் டாய்ஸில் வந்து இருக்குது. ஸோ நீங்களும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தா 10 முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இந்த சாஃப்ட்வேர்க்கான அஃபிஷியல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ நமக்கு வந்து பார்த்தா பார்ட் 2. ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுலேயே ஒரு 10 முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் பற்றி பேசியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்க. தென் அதுக்கப்புறம் உங்கள் கேனோட அஃபிஷியல் வெர்ஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க இந்த கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு நீங்கள் ஏதோ புதுசாக கற்றுக்கிறேன்ற போது கண்டிப்பாக இந்த லேப்டாப் நல்ல ஒரு ஸ்டார்ட்டப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த லேப்டாப் வந்து பார்த்தா பிகினருக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக செட் ஆகும். ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.